இந்த படம் வந்து சொல்றதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். இந்த படம் மக்கள் நிச்சயமா கொண்டாடக்கூடிய படமா மாறும். இந்த கிழவனோட தடி வந்து ஊண்டி நடக்கிறதுக்கு மட்டும் இல்ல, தேவைப்பட்டா ஓங்கி அடிக்கிறதுக்கு தான் அப்படின்றது இல்லையா. மறைச்சு சொல்லாம நேரடியா சொன்னது வந்து அந்த துணிவு வந்து ரொம்ப பாராட்டத்தக்கது. எந்த குறைவும் இல்லாம அதோட நேர்த்தியை வந்து நான் பயங்கரமா வியந்தேன். வேற லாங்குவேஜ்ல எல்லாம் கூட எல்லாரும் பேசுறாங்க, மந்திரம் எல்லாம் சொல்றாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாருடைய கேள்விகளும் தான் இந்த கதைக்குள்ள ஒரு இயக்குனர் கேட்டு. உண்மையாவே எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆனா ஒரு சில இயக்குனர்கள் வந்து நம்மள பயங்கரமா ஒரு கில் ட்ரிப்ல போட்டுருவாங்க. சந்தோஷமா இருக்கு. அருண் பிரபு வந்து என்கிட்டயே ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப பெருமை. என்கிட்ட இருந்து நிறைய பேர் வந்தாங்க. ரமேஷ் கண்ணா, ஈரோடு சவுந்தர், சேரனுக்கு அப்புறம் ஒரு கிளாசிக் ஃபிலிம் எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த டைரக்டரா வந்து அருண் பிரபு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து சொல்றதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். ரொம்ப தைரியமா போல்டா ஒரு அதுவும் டெல்லிங் வந்து ஸ்பீடா வர இருக்கு. சேம் டைம் வந்து ரொம்ப போல்டா இருக்கு. நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. நாட் ஓன்லி டைரக்ஷன், டயலாக்ஸ், அப்புறம் மியூசிக் எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான். உட்காந்து பேசுறதுக்கு முடியல. ஐ வாண்ட் டு சியர் அப். எனிவே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஹோல் டீம். காட் பிளஸ். எல்லாருக்கும் வணக்கம். சக்தி திருமகன். அருண் பிரபுவோட படங்கள்ல எப்பவுமே வந்து ஒரு அரசியல் இருக்கும், மக்கள் அரசியல். அது அருவியா இருக்கலாம், வாழா இருக்கலாம். இதுக்குன்னா ஒரு படம் 2 படத்துலையுமே வந்து ஒரு நுட்பமான அரசியல் பேசுவாரு. ஆனா முதல் முறையா வெளிப்படையான ஒரு அரசியல் பேசி ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஏன் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு 2.5 மணி நேர அனுபவம் தான் வந்து சக்தி திருமகன். இந்த படம் மக்கள் நிச்சயமா கொண்டாடக்கூடிய படமா மாறும். முதல் வாரம் நல்ல டாக் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 2வது வாரத்துல இருந்து இது ரொம்ப பெரிய வெற்றியை நோக்கி நகரும் நான் நம்புறேன். நிச்சயமாக வந்து இந்த படம் வெற்றி அடைகிற ஒரு வெற்றி விழாவை நம்ம எல்லாம் எதிர்பார்க்கலாம். இதை தயாரித்த இது ரொம்ப துணிச்சலான முயற்சி. ஸோ அரசியல் பேசுறது அவ்வளவு ஈஸி இல்லை. அரசியல் பேசுறதுக்கு பின்னால நிறைய நோக்கங்கள் கற்பிக்கப்படும். அதெல்லாம் தாண்டி மக்கள் நல்ல அரசியல் பேசணுன்ற எண்ணத்தோட வந்திருக்கிற இந்த படத்தை இயக்கிய, தயாரித்த, பங்கெடுத்த அத்தனை பேருக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். அருவி திரைப்படத்தோட ரசிகனா தான் நான் இங்கே வந்தேன். நான் ஒரு அழகிய வாழ்வியலை சொன்ன படம் அது. ஒரு புதுமையான இயக்கமாக இருந்தது. ஆனால் இனிமே வந்து சக்தி திருமகனுக்கு ரசிகனாக இந்த படம் பார்த்துட்டு போகும்போது அருண் பிரபுவோட இனிமே அடையாளம் வந்து சக்தி திருமகன். எல்லாருமே நிறைய கனவுகளோட தான் சினிமாவுக்கு வரோம். ஆனால் வெறும் சினிமாவை மட்டும் எடுக்கும் பொழுது இந்த சமூகத்தோட சேர்ந்து இந்த சமூகத்துக்காக சிந்திக்கிறது இல்லையா, அது ஒரு சிலர் தான். அதுல எல்லாரையும் விட ஒருபடி சமீப காலத்தில் நிறைய இயக்குநர்களை பார்த்துருக்கோம். அதுல எல்லாரையும் விட ஒருபடி முன்னாடி போய் நிற்கிறத பார்க்குற வாழ்த்துக்கள். அதாவது ஒரு வசனம் இருக்கு, இந்த கிழவனோட தடி வந்து ஊண்டி நடக்கிறதுக்கு மட்டும் இல்ல, தேவைப்பட்டா ஓங்கி அடிக்கிறதுக்கு தான் அப்படின்றது இருக்கு இல்லையா. அது இப்போ இந்த காலகட்டத்துக்கு தேவையான வசனம் மட்டும் இல்லை, அது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து, அவசியமாகவும் இருக்கு. அருண் பிரபுவை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த முக்கியமான இயக்குனராக பார்க்கல, தமிழ் சமூகத்துக்கு கிடைச்ச முக்கியமான இயக்குனராக தான் நான் பார்க்குறேன். நான் இந்த படத்தின் மூலமாக இந்த படத்தை தயாரித்த விஜய் ஆண்டனிக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்படி ஒரு திரைப்படத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த படம் இவ்வளவு எப்படி சென்சாரை தாண்டி வந்தது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு இந்த நம்ம நாட்டில் வந்து ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கா அப்படின்றதே எனக்கு அதிர்ச்சியா தான் இருக்கு. இது எப்படியோ நடந்துருச்சு, எதுனாலும் சரி. ஏன்னா இந்த சென்சார் கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்க இல்லை அதிகாரத்தில் இருக்கிறவங்களோட பார்வையில சொல்லணும்னா அருண் பிரபு வந்து ஒரு அர்பன் நக்சல், ஆன்டி இண்டியன் தான். அப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு. மிகச்சிறப்பா இருக்கு. கேள்வி கேட்கணும் அப்படின்றது இருக்கு இல்லையா, சிந்திக்கணும் அப்படின்றது. அது கேள்வி சிந்திக்கணும், கேள்வி கேட்கணும்.
அது ரெண்டும் எல்லாருக்கும் பொதுவானது. எனக்கும் அவருக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும். இந்த படம் நான் ரொம்ப உள்ள இருந்து சொல்றேன், இந்த படம் ஓடலைன்னா பொருளாதாரமா விஜய் ஆண்டனிக்கோ அல்லது அருண் பிரபுக்கோ நட்டம் கிடையாது, தமிழ் சமூகத்துக்கு தான் நட்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி திருமகன் படம் ரொம்ப துணிச்சலான ஒரு முக்கியமான படைப்பு. காலங்காலமாக மன்னர்கள் காலத்திலிருந்து இன்னைக்கு மக்கள் ஆட்சின்னு சொல்ற இந்த காலத்து வரைக்கும் இந்த அதிகாரத்துக்கு பின்னாலேயும் அதிகாரத்துக்கு உள்ளேயும் உட்காந்துக்கிட்டு உழைக்காத ஒரு கூட்டத்துடைய அத்தனை சதி வலைகளையும் ரொம்ப என்ன சொல்றது மறைச்சு சொல்லாம நேரடியா சொன்னது அந்த துணிவு ரொம்ப பாராட்டத்தக்கது. அதுல சொல்லியிருக்க அத்தனை சூழ்ச்சிகளையும் நம்ம உள்வாங்கிக்கிட்டு எப்படி அந்த உழைக்காத கூட்டத்துக்கு எதிராக இந்த மக்களை சுரன்ற அந்த கூட்டத்துக்கு எதிராக நம்ம ஒன்று திறனுங்கிறது இந்த படம் மிக முக்கியமான செய்தியா சொல்லுது. அந்த வகையில இந்த படக்குழுவினருக்கு என்ன சொல்றது மிகப்பெரிய நன்றிகள். எல்லாருக்கும் வணக்கம். சக்தி திருமகன் நான் இதுக்கு முன்னாடி ஐயாவினுடைய முந்தைய ஒர்க்ஸ்க்கு பெரிய ஃபேன். அது எந்த வகையிலையும் இந்த படத்துலையும் குறையாம அவருடைய கன்சிஸ்டன்சியை ஃபில்ம் மேக்கிங்லையும் சரி, அவர் சொல்ல வந்த விஷயத்திலையும் சரி, விதத்திலையும் சரி, எந்த குறைவு இல்லாம அதோட நேர்த்தியை நான் பயங்கரமா வியந்தேன். ரெண்டாவது, ஜென்ரலா நம்மளுக்கு ரொம்ப புற்றுநோய் போல ஹிடன் த்ரெட்ஸா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பத்தி இந்த படத்துல ரொம்ப துணிச்சலா பயங்கர பயங்கர என்ன சொல்றது, இது பேசுறதுக்கோ நம்ம ஒரு ஸ்கிரிப்ட்ல இதை எடுத்து வைக்கிறதுக்கே ஒரு பெரிய டெக்னிக் தேவைப்படுது. டெக்னிக்னா அதை எப்படி சொல்ல வர்ற விதத்தை பத்தி அதை முதல்ல ஒரு கிராக் பண்ணதுக்கும் அதை ப்ரெசென்ட் பண்ணதுக்குமே பெரிய தைரியம் வேணும். அந்த வகையில இந்த படம் ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்குன்றது இன்னொரு பெரிய பிளஸ். இந்த விஷயத்த சொல்றதுக்கு பொதுவா எல்லாம் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸை அணுகும் போது அது ரொம்ப வெறும் கண்டென்ட் டேட்டா அப்படின்றது இல்லாம அதுல என்டர்டெயின்மெண்ட் மேபி எங்க ஏதாவது ஒரு இடத்துல விட்டு போகலாம். பட் அது இன்னும் கூடுதல் பலம் என்னன்னா, இந்த படம் ரொம்ப என்டர்டெய்னிங்கா ரொம்ப என்கேஜிங்கா இருந்ததும் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய அசெட்னு நினைக்கிறேன். இந்த படம் நிச்சயமா பெரிய வெற்றி அடையும்ல. இது பெரிய இதுவா என்ன சொல்றது, எல்லா மேடை பேச்சுன்னு சொல்றவங்க இந்த படம் வெற்றி அடையும் அப்படி சொல்லல, நிஜமா அடைஞ்சே ஆகணுங்கிறது என்னோட ஆசை. கண்டிப்பா அடையும். தேங்க்யூ. அருண் பிரபு புருஷோத்தமன் அந்த பேர், அந்த எழுத்து இயக்கம் அருண் பிரபு புருஷோத்தமன் போட்டாலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அருவி படத்துலேயே அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அவரோட அடுத்தடுத்த படத்துக்காக நான் எப்பவுமே வெயிட் பண்ணுவேன். இந்த படம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபில்மாக பண்ணியிருக்காரு. அண்ட் படமாக பார்க்கும்போது சினிமேட்டிக்காக ஒரு கமர்ஷியல் ஃபில்மாக கமர்ஷியல் சினிமாவை மட்டுமே எடுத்துகிட்டு பார்க்கும்போது கூட இது முன்னாடி சங்கர் சார் படங்கள்லாம் வரும். பழைய சங்கர் சார் படங்கள்லாம் இந்த விஜிலாண்டே கான்செப்ட், ராபின்ஹுட் சிண்ட்ரோம் அப்படின்னு அதுலேயே கூட ஒரு டயலாக் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஜானரா எடுத்துக்கிட்டாலும் உள்ள பேசியிருக்கிற விஷயங்கள் இன்டெப்தா நிறைய யோசிக்க வேண்டியது. ரொம்ப ஒரு முக்கியமான படமா இருக்கு சக்தி திருமகன். அண்ட் இதுல நடிச்சவங்க எல்லாருமே நிறைய கேரக்டர்ஸ் அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்தின மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விஜய் ஆண்டனி சார் த்ரூ அவுட் த ஃபில்ம் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எவ்ரி சீன் அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதில் கீ கேரக்டர்ஸ் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சோடனே எனக்கு தோணுன விஷயம் ஒரு கம்பெல்லிங் நரேட்டிவாக இருக்குது. த்ரூ அவுட் என்கேஜிங்காக இருக்குது. இந்த லாஸ்ட் மினிட் ரொம்ப என்கேஜிங்கான ஒரு நரேட்டிவாக இருக்குது. எடிட், சினிமாட்டோகிராஃபி, இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கிராஃப்ட்ஸும் சூப்பராக இருக்குது. முக்கியமாக அருண் பிரபுவோட டயலாக் நான் ரொம்ப நிறைய இடத்துல ரசித்தேன். நிறைய இடத்துல டயலாக்ஸ் ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இருந்தது. வேற வேற லாங்குவேஜ்லாம் கூட எல்லாரும் பேசுகிறாங்க, மந்திரம்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கூட அவரே தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ரிசர்ச் இதுக்குள்ள இருக்கு. எழுத்தாகவும் ரொம்ப நல்ல படமாக வந்திருக்கு. எல்லாரும் கண்டிப்பாக பாருங்க. வாழ்த்துக்கள், என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள். சக்தி திருமகன் அந்த படம் பார்த்துட்டு வரோம். இப்போ இருக்கிற சமகால அரசியல்ல சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைய ஒரு சாமானிய மனுஷன் எப்படி ஏத்துக்க முடியாம எந்த அளவுக்கு நமக்குள்ள ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கோ, எத்தனை கேள்விகள் இருக்கோ, அது எல்லாத்துக்குமான ஒரு பதிலா நம்ம ஒட்டுமொத்தமா எல்லாருடைய கேள்விகளும் தான் இந்த கதைக்குள்ள ஒரு இயக்குனர் கேட்டிருக்காரு. இந்த கிப்பிங்க பாத்தீங்கன்னா நமக்கான படமா தான் இது நான் பாக்குறேன். நான் இந்த படத்தை நீங்க தியேட்டருக்குள்ள இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த
உணர்வு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா பார்த்துட்டு வந்து எனக்கே ரொம்ப அவ்வளோ ஒரு பெரிய கஷ்டமாகவும் வலியாகவும் இருக்குது. அதாவது இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து இவ்வளோ பயங்கரமா வந்து ஒரு படம் பிடிச்சி காமிச்சிருக்காரு. எவ்வளோ தைரியம் வேணும் அந்த பொலிட்டிக்கலை பேசுறதுக்கு. அவ்வளோ ஒரு சினிமாவா கமர்ஷியலா என்டர்டெயினா எந்த இடத்துலையும் குறையாம டெக்னிக்கலா எல்லா சைட்லையுமே பயங்கர ஸ்ட்ராங்கா இப்படி ஒரு கதையை பண்ணியிருக்கிறது, திரைத்துறையில இப்படி ஒரு படம் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த மாதிரி இயக்குநர்களை பயங்கரமா ஊக்குவிக்கணும்னு நான் உண்மையிலேயே நான் ரொம்ப ஆசையை கேட்டுக்கிறேன். ரொம்ப முக்கியமான படம் இந்த படம். தியேட்டர்ல தயவு செஞ்சு வந்து பாருங்க. இது நமக்கான படம், நம்மளுடைய உணர்வுகளை பயங்கரமா தூண்டி எடுக்கக்கூடிய ஒரு படமா இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பாருங்க. சக்தி திருமகன் பார்த்துட்டு வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆக்சுவலாக. அவர் அருண் பிரபு வந்து ஃபஸ்ட்டு அருவி பண்ணார், வாழ் பண்ணார். ரெண்டுமே எக்ஸப்ஷனல் ஃபில்ம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான இமோஷனு, சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அவரோட ஒர்க் பார்க்குறது. இந்த படம் இன்னும் அதை விட ஆச்சரியம் தான். அந்த சென்சிபிலிட்டிலேருந்து ஒரு இவ்வளோ ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபில்மாக பண்ணியிருக்கிறதுன்றது ஃபஸ்ட்டு அது பெரிய ஆச்சரியம். அதுக்கப்புறம் அது அந்த படத்துக்குள்ள என்ன வேல்யூ இருக்குன்றது எனக்கு ரொம்ப ஹானஸ்டாவே நிறைய படங்களை பார்த்து நம்ம பிரமிப்பா இருக்குன்னு சொல்லுவோம். உண்மையாவே எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிரமிப்பா இருக்கு. பிகாஸ் 90கள்லயும் 2000லயுமே வந்து நமக்கு, நம்ம மண்ணுக்கு, நமக்கு, நம்ம தமிழ் சமூகத்துக்கு எதிரான வேல்யூ பேசுற படங்களை நமக்கு தெரியாமலே, நமக்கு புரியாமலே நம்ம கைத்தட்டி கொண்டாட வச்சுட்டு இருந்தாங்க ஒரு சில ஃபிலிம்ஸும், அந்த ஃபிலிம்ஸ் பேசின விஷயங்களும். ஆனா அதுக்கான கவுண்டர் பாலிட்டிக்ஸா தான் இந்த படம் பார்க்குறேன். அதுக்கான அது என்னெல்லாம் பேசிச்சோ அதுக்கான எதிரா எதை பேசணுமோ அதுதான் இந்த படம் பேசுது. இதுதான் சரியான இந்த நிலத்துக்கான நம்ம மொத்த தமிழ் சமூகத்துக்கும் தேவைப்படுற வேல்யூவை ஒரு ஹீரோ கேரி பண்றான் அப்படிங்கிற மாதிரி என்னால ரொம்ப தைரியமா உறுதியா சொல்ல முடியும். ரொம்ப நம்பிக்கையா இருக்கு ஆக்சுவலா. இப்போ தண்டகாரண்யம் வந்திருந்துச்சு, அகெயின் சக்தி திருமகன் வந்திருக்கு. ஃபில்ம் மேக்கர்ஸோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இவ்வளோ ஃபைனா, இவ்வளோ பியூட்டிஃபுல்லா அதை சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸா மாற்ற முடியுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது ரொம்ப 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 முக்கியமான படம். அண்ட் கமர்ஷியலாவுமே எக்ஸப்ஷனலா இருந்தது. சினிமேட்டிக்கா, டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஃபைனஸ்ட் ஃபில்ம். சினிமோட்டோகிராஃபி வைஸ், நடிகர்களோட பர்ஃபார்மன்ஸ், விஜய் ஆண்டனி சாரோட ரொம்ப கண்ட்ரோல்டா அவரோட ப்ரெசன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு கிளீன் மாஸ் கமர்ஷியல் ஃபில்ம் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலா நம்ம வேற வேற இதுல இந்த படத்தை கவனிக்க முடியாம போச்சு எனக்கு. நான் ரொம்ப இந்த டைம் வரல அப்படின்னா ரொம்ப மிஸ் பண்ணி தான் இருப்பேன் இந்த படத்தை. நிச்சயமா எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் என்ன கமெண்ட்ஸ், என்ன யாரு ரிவ்யூஸ் சைட்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கறத தாண்டி எல்லாருமே இந்த படத்தை ஒரு தடவையாவது விட்னஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். மகிழ்ச்சி, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சில இயக்குனர்கள் வந்து நம்மளை நிறைய சிந்திக்க வைப்பாங்க, சிரிக்க வைப்பாங்க. ஆனால் ஒரு சில இயக்குனர்கள் வந்து நம்மளை பயங்கரமாக ஒரு கில் ட்ரிப்பில் போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு இயக்குனராக தான் அருண் பிரபு அவரை பார்க்குறேன். ஏன்னா நமக்கு என்ன இவ்வளோ விஷயங்களை இவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு, இவ்வளோ விஷயங்களை படிச்சு வச்சிருக்காரு. நம்மளும் டெய்லி நியூஸ் பேப்பர் பார்க்கணும், நியூஸ்லாம் டெய்லி பார்க்கணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கில்ட்டுக்குள்ள நம்மளை வந்து கொண்டு போகிற ஒரு விஷயமா தான் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இவ்வளோ விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்குது, நம்மளை தெரியாமல் நடக்குது, நம்ம அறியாமல் அதுக்குள்ளே நம்ம ட்ராப் ஆகிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ விஷயங்களை வந்து ஒரு திரைமொழியாக அழகாக ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒரு படமாக கொண்டு வந்து நமக்குள்ளே செலுத்துறதுன்றது வந்து ஒரு அசாத்திய திறமையாக தான் வந்து நான் பார்க்குறேன். எந்த மாதிரி படங்கள் ஒன்றா வந்து தோக்கும், அது ஆடியன்ஸுக்கு பிடிக்காம போகும். ஆனால் நல்லா எழுதக்கூடிய படங்கள் வந்து கண்டிப்பாக என்றைக்குமே தோக்காது. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இந்த சக்தி திருமகன் படத்தை பார்க்குறேன். ரொம்ப அழகாக எழுதியிருந்தாரு. அதே சமயத்தில் அதை ஸ்டேஜ் பண்ண விதம், இவ்வளோ பெரிய உழைப்பு வந்து இந்த டீம் வந்து அந்த படத்தில் போட்டிருக்காங்கன்றது வந்து அவ்வளோ இதுவாக தெரியுது. இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து தான் அவருடைய 25வது படமாக எடுக்கணும்னு நினச்ச விஜய் ஆண்டனி சாருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் வரணும், நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேரணும். அதுவும் இவங்க எல்லாரும் விரும்புகிற அந்த அழகான ஃபாஸ்ட் பேசிங்காக இப்போ இருக்கிற அந்த ஒரு திரைக்கதையில், அந்த ஒரு மொழியில் வந்து இந்த படம் வந்திருக்கிறது வந்து இன்னும் ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டாக எங்கேஜிங்காக இருந்தது. கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். வெற்றியை தாண்டி இந்த இவ்வளோ இன்ஃபர்மேஷனும் மக்கள்கிட்ட போய் சேரணும். அருண் பிரபுவோட மற்ற படங்கள், அவரோட மற்ற படங்களுக்கும் இனிமேல் வரப்போகிற படங்களுக்கும் வந்து நான் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து அவர் மேலே கிரியேட் ஆகிருக்கு. ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது.
படத்தை கரெக்டாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிற பொறுப்பு வந்து உங்களுக்கும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.